கதிரவன் நேய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள். பாதாள உலக செயற்பாடுகளை உடனடியாக ஒழிப்பதற்கும் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு இவற்றை வழிநடத்தும் நபர்களை நீதியின் முன் நிறுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கோரிக்கை விடுத்துள்ளார். குறித்த கோரிக்கையை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவிடம் அவர் அறிக்கை மூலம் முன்வைத்துள்ளார். அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது, 2025ஆம் ஆண்டின் ஆரம்பத்துடன் கடந்த 16 நாட்களில் மாத்திரம் 5 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருப்பது பாரதூரமான நிலைமை என்பதை நான் முதலில் சுட்டிக்காட்டுகின்றேன். இந்த துப்பாக்கி சூட்டில் 5 பேர் உயிரிழந்தும் மேலும் 4 பேர் காயமடைந்துள்ளனர். இவ்வாறானதொரு சூழ்நிலையில் நாட்டின் சிவில் பிரஜைகள் தமது அன்றாட நடவடிக்கைகளை சுதந்திரமாக மேற்கொள்வதில் நிச்சயமற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. போலீஸ் திணைக்கள புள்ளி விவரங்களின்படி வெளிநாடு சென்றுள்ளவர்களில் 188 பேருக்கு சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன. இவர்களில் 63 பேர் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு பாதாள உலக செயற்பாடுகளை மேற்கொண்டு வருவதுடன் கொலை, கப்பம், மிரட்டல் போன்ற சமூக விரோத செயற்பாடுகளையும் முன்னெடுத்து வருகின்றனர் என்பதும் கண்டறியப்பட்டுள்ளன. ஒரு நாட்டின் குடிமக்களின் வாழ்வுரிமையை நிலைநாட்டுவது எந்த ஒரு அரசாங்கத்தின் முதன்மை பணியாகும். இது பாதுகாப்பு சார்ந்ததாக இருக்கலாம், மனித உரிமைகளை பாதுகாப்பது சார்ந்ததாக இருக்கலாம், சுகாதாரத்துறை சார்ந்ததாக இருக்கலாம், உணவு மற்றும் ஊட்டச்சத்து சார்ந்தனவாக இருக்கலாம். இந்த பொறுப்பை எல்லா வகையிலும் நிறைவேற்றுவது அந்த தருணத்தில் இருக்கும் அரசுக்கு தலைமை தாங்கும் அரசாங்கத்தின் பணியாகும். மன்னார் நீதவான் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக நேற்று 2 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாக உள்ள நிலையில் இவ்வாறான பரிதாபகரமான சம்பவங்களை தடுத்து நிறுத்துவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் என்ற வகையில் நான் ஜனாதிபதி தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்துக்கும் மற்றும் அனைத்து பாதுகாப்பு படை பிரதானிகளிடமும் தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கின்றேன். இந்நிலை அதிகரிக்குமானால் அது சாதாரண மக்களின் வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கும் மக்களுக்கும் சுதந்திரமாக தமது நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதற்கும் தடங்கலான காரணமாக இருக்கும் என்பது எனது கருத்தாகும். எனவே இந்த பாதாள உலக செயற்பாடுகளை உடனடியாக ஒழிப்பதற்கும் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு இவற்றை வழிநடத்தும் நபர்களை நீதியின் முன் நிறுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கின்றேன். நாட்டின் எதிர்க்கட்சி தலைமை வகிக்கும் நபர் என்ற வகையில் நானும் எனது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற குழுவும் இதற்கு தேவையான ஆதரவை வழங்க தயாராக இருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டின் முதல் அரையாண்டு இலங்கைக்கு முக்கியமான காலகட்டமாக இருக்கும் என்று பொருளாதார நிபுணர் சுலைமான் நிஸ்தார் தெரிவித்துள்ளார். வரலாற்றில் மிக மோசமான நெருக்கடியை எதிர்கொண்ட பின்னர் இலங்கை அதன் பொருளாதார வளர்ச்சியில் ஒரு முக்கியமான கட்டத்தில் நிற்கும் நிலையில் முதல் பாதி முக்கியமான காலகட்டம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த காலப்பகுதியில் உலக வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் ஏற்படும் புவிசார் அரசியல் மாற்றங்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய தொழில்களை ஊக்குவிப்பதற்கு தேவையான உள்கட்டமைப்பை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தொழில்கள், விநியோக சங்கிலி மற்றும் வழிகளை வல்வகைப்படுத்தும் புவிசார் அரசியல் மாற்றங்களின் அடிப்படையில் நாம் சரியான நேரத்தில் இருக்கின்றோம். கவர்ச்சிகரமானதாகவும் தோன்றவும் நமது மதிப்பிற்கான யோசனைகளை முன்வைக்கவும் இது ஒரு சரியான நேரம் என தலைமை அதிகாரி சுலைமான் நிஸ்தார் தெரிவித்துள்ளார். இந்த 6 மாதங்கள் நாம் ஈர்க்க வேண்டியவை மற்றும் நாம் முதலீடு செய்ய வேண்டியவை ஆகியவற்றின் அடிப்படையில் முக்கியமானதாக இருக்கும். நாம் அதிக பொது தனியார் கூட்டாண்மைகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் ரூபாவின் பெறுமதியை பாதுகாப்பது அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பு ஒன்றில் நேற்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் போது ஏற்றுமதியையும் சீராக பேணினால் ரூபாவின் பெறுமதியை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அவ்வாறு இல்லையெனில் நாட்டின் டாலர் கையிருப்பு பாதிக்கப்படும். அது மக்களை மீண்டும் பொருளாதார நெருக்கடிக்குள் கொண்டு செல்லும். நாங்கள் வாகன இறக்குமதிக்கு எதிரானவர்கள் அல்ல. எனினும் எமது கருத்தை வெளிப்படுத்தியமைக்கு நாங்கள் வாகன இறக்குமதியை தடுக்கின்றோமா என கேள்வி எழுப்பினர். எனவே நாட்டின் தொடர் கையிருப்புக்கு ஆபத்து ஏற்படாது இருப்பின் வாகன இறக்குமதி நல்லது என்பதையே நாம் சுட்டிக்காட்டினோம். இரவில் நாம் விழுந்ததைப் போல் பகலில் விழ வேண்டும் என அவசியமில்லை. இதேவேளை ஜனாதிபதி இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளமை வரவேற்கத்தக்கது. எம்மால் கிணற்று தவளை போல் செயல்பட முடியாது. எனவே ஜனாதிபதி உள்ள பல நாடுகளுக்கு விஜயம் செய்ய உள்ளதை நாம் வரவேற்கின்றோம். ஏனைய நாடுகளுடன் செய்து கொள்ளும் ஒப்பந்தங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை செயற்படுத்தும் என்றால் அவை வரவேற்கத்தக்கது என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான வாகனங்கள் காணாமல் போனது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோட்டை நீதவான் நீதிமன்றுக்கு அறிவித்துள்ளது. ஜனாதிபதி செயலாளரால் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய இந்த அறிவிப்பு நீதிமன்றுக்கு விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக கூடுதல் செயலாளரிடமிருந்து ஏற்கனவே வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் மாயமான 29 வாகனங்களில் 16 வாகனங்களை கடைசியாக பயன்படுத்தியவர்களின் விவரங்கள் தங்களிடம் உள்ளதாகவும் அவற்றில் 13 வாகனங்கள் குறித்து எந்த தகவலும் தங்களிடம் இல்லை என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த வாகனங்கள் தொடர்பான தகவல்களை 9 மாகாணங்களில் உள்ளூராட்சி நிறுவனங்களிடமிருந்து கோரியுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு கூறியுள்ளது. அதன்படி கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுர குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணைகளை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளதுடன் மேலும் விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து தெரிவிக்க வழக்கை மார்ச் 12ஆம் தேதி அழைக்க உத்தரவிட்டுள்ளார். நாவலப்பட்டி மாவட்ட பொது மருத்துவமனையில் நோயாளியொருவருக்கு வழங்கப்பட்ட உணவில் பல்லி ஒன்று இறந்து கிடந்துள்ளதாக தெரிய வருகிறது. மருத்துவமனையின் 2வது விடுதியில் உள்ள ஒரு நோயாளி நேற்று முன்தினம் காலை மருத்துவமனையின் சிற்றுண்டி சாலையில் சோறு சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது இந்த வேக வைத்த பல்லியை பார்த்துள்ளார். இது தொடர்பாக நோயாளி மருத்துவமனையின் பொது சுகாதார பரிசோதகரிடம் புகார் அளித்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் மருத்துவமனையின் பணிப்பாளர் ஜனக சோமரத்னவிக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் நோயாளிகள் பலர் இந்த உணவை உட்கொண்டுள்ளனர் என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து மருத்துவமனையின் பொது சுகாதார பரிசோதகர் டிபிஐ வெகடபொலவிடம் கொழும்பு ஊடகம் ஒன்று கேட்டபோது இந்த சம்பவம் குறித்து தன்னால் எதுவும் கூற முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். நாவலப்பட்டி பொது சுகாதார பரிசோதகர் நுவான் கெகுலந்தரவும் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தியுள்ளார். நாட்டில் உள்ள குழந்தைகளிடையே நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம், கல்லீரல் நோய்கள் மற்றும் நுரையீரல் நோய்கள் என்பன தற்போது அதிகரித்து வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை ஜெயவர்தனபுர மருத்துவ பீடத்தின் குழந்தை மருத்துவத்துறையின் பேராசிரியர் ருவந்தி பெரேரா தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தொற்றா நோய்களிலிருந்து பாதுகாப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குழந்தைகள் ஆரோக்கியமான உணவை பின்பற்ற ஊக்குவிப்பது அவசியம் என்றும் பேராசிரியர் தெரிவித்துள்ளார். இதேவேளை குழந்தைகளிடையே மனநிலை தொடர்பான நோய்களும் தொடர்ந்தும் பதிவாகி வருவதாக சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதற்கிடையில் இதுகுறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த யுனிசெப், கல்வி அமைச்சகம் மற்றும் சுகாதார அமைச்சின் தொற்றா நோய்கள் பிரிவு ஆகியவை இணைந்து பாடசாலை மாணவர்களிடையே அறிவுத்திறன் சம்பந்தமான போட்டி ஏற்பாடு செய்துள்ளன. இப்போட்டியின் இறுதி சுற்று 25ஆம் தேதி கொழும்பில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் உள்ள கழுகோவில பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றிற்கு அருகில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் நேற்றைய தினம் பிற்பகல் குகவெளை கழுகோவில பகுதியில் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரை துப்பாக்கி சூடு நடாத்திவிட்டு தப்பியோடியுள்ளதாக குகவெளை போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த துப்பாக்கி சூட்டில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கி சூட்டிற்கான காரணம் தெரிய வராத நிலையில் மேலதிக விசாரணையை கொகவெல போலீசார் முன்னெடுத்துள்ளனர். சீனாவுக்கு விஜயம் செய்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கு சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கை இலங்கைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். தனக்கும் இலங்கை தூதுக்குழுவிற்கும் வழங்கப்பட்ட அன்பான விருந்தோம்பலுக்கு சீன அரசாங்கத்துக்கும் மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இலங்கைக்கு வருகை தருமாறு சீன ஜனாதிபதிக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கு அழைப்பு விடுத்துள்ளார். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அவர்களின் அழைப்பின் பேரில் 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு சீனா சென்றிருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அங்கு பல்வேறு தரப்பினருடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்ததோடு இது தொடர்பிலான கூட்டறிக்கை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் பல்துறை நடைமுறை ஒத்துழைப்பை மேம்படுத்துவது மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் விரிவான பொதுவான புரிதல்களை எட்டியுள்ளதாக கூட்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மல்வத்துஹோயா ஆற்றுப்படுகையில் வெள்ள அபாய எச்சரிக்கை அடுத்த 24 மணி நேரத்துக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பாக அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகவும் விழிப்புடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. மேலும் குறுக்கு வீதிகளில் பயணிப்பவர்களும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கை ராணுவத்தின் புதிய ராணுவ தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ அவர்கள் நேற்று முற்பகல் பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரியவை சந்தித்துள்ளார். ராணுவ தளபதியாக நியமனம் பெற்றதன் பின்னர் லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ மற்றும் பிரதமருக்கு இடையில் இடம்பெற்ற முதலாவது உத்தியோகபூர்வ சந்திப்பு ஆகும். புதிய ராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்ட லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ அவர்களுக்கும் பிரதமர் தனது வாழ்த்துக்களை இதன்போது தெரிவித்துள்ளார். இதேவேளை 26வது கடற்படை தளபதியாக நியமிக்கப்பட்டதன் பின்னர் வைஸ் அட்மிரல் காஞ்சனா பானகொட மற்றும் பிரதமருக்கு இடையில் இடம்பெற்ற முதலாவது உத்தியோகபூர்வ சந்திப்பு என்றும் நேற்று பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. புதிய கடற்படை தளபதியாக நியமிக்கப்பட்ட வைஸ் அட்மிரல் காஞ்சன் பானகொட அவர்களுக்கு பிரதமர் தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சுற்றி வளைப்பில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது போதைப் பொருட்கள் சிலவற்றை மீட்டுள்ளதுடன் குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சந்தேகத்தில் 6 பேரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரை போலீஸ் காவலில் தொடர்ந்து தடுத்து வைக்க நீதிமன்ற அனுமதியை பெற்றுள்ள போலீசார் அவரை தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை ஏனைய 5 விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கைகளை எடுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு துறைமுகத்தில் கொள்கலன்களை அகற்றுவதில் ஏற்படும் தாமதம் பொருட்களின் விலை அதிகரிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளதாக இலங்கையில் உள்ள இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். துறைமுகத்திலிருந்து 1000க்கும் மேற்பட்ட கொள்கலன்களை வெளியிடுவதில் தாமதம் ஏற்படுவதனால் 100 மில்லியனுக்கும் அதிகமான கூடுதல் செலவுகளை சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக இறக்குமதியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரிப்பு, துறைமுக தாமத கட்டணங்கள் மற்றும் கூடுதல் பணியாளர் தேவைகள் காரணமாக ஒரு கொள்கலனுக்கு 1 லட்சத்துக்கும் அதிகமான செலவுகளை சந்திப்பதாகவும் சிலவற்றை 3 லட்சம் வரை செலவுகளை சந்திப்பதாகவும் முக்கிய இறக்குமதியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் தாமதமாகும் கொள்கலனில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், மூலப்பொருட்கள் மற்றும் பிற முக்கியமான பொருட்கள் உள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்நிலையில் கொள்கலன்களை அகற்றுவதில் ஏற்படும் தாமதம் பொருட்களின் விலை அதிகரிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இறக்குமதியாளர்கள் கூடுதல் செலவுகளை நுகர்வோருக்கு மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று அவர்கள் கூறியுள்ளனர். மேலும் இந்த நிதி சுமை தங்கள் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டது என்று சுட்டிக்காட்டியுள்ள இறக்குமதியாளர்கள் கொழும்பு துறைமுகத்தின் திறமையின்மை காரணமாக தாமதங்கள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இத்துடன் இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.